அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம் அப்படிங்கிற நூல்ல வழக்குரை காதை அப்படிங்கிற பகுதியை தான் நாம பார்க்க போறோம். சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது இரட்டை காப்பியங்களுள் ஒன்று. இந்த நூலை எழுதிய ஆசிரியர் இளங்கோவடிகள். இதுல புகார் காண்டம் 10 காதைகளும், மதுரை காண்டம் 13 காதைகளும், வஞ்சி காண்டம் 7 காதைகளும், மொத்தம் 30 காதைகளாக எழுதப்பட்ட ஒரு நூல். இந்த நூலை எழுதிய ஆசிரியர் இளங்கோவடிகள். இது முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படிலாம் போற்றப்படுது. இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் என்ற 3 தமிழும் இடம்பெற்றிருக்கு. புகார், மதுரை, வஞ்சி அப்படிங்கிற 3 நகரங்களும் இடம்பெற்றிருக்கு. சேர, சோழ, பாண்டிய மன்னர்களுடைய நாடுகள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது முத்தமிழ் காப்பியம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சிலப்பதிகார கதை என்ன அப்படின்னா, கோவலனுக்கும் கண்ணகிக்கும் திருமணம் ஆகுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல மாதவி அப்படிங்கிற ஒரு ஆடல் மகளிர் அந்த புகார் நகரத்துக்கு வர்றா. இவங்க வாழ்றது புகார் நகரம். அந்த மாதவியை விலை கொடுத்து கோவலன் வாங்குறான். கண்ணகிட்ட இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எடுத்துட்டு போய் அவங்க வாழ்க்கையை நடத்துறாங்க. பொருள் தீர்ந்து போச்சு. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு. அதனால கோவலன் மீண்டும் கண்ணகிட்டே வரான். அப்போ கண்ணகி கிட்ட செல்வம் எதுவும் இல்லை. அவளுடைய கால் சிலம்புகள் மட்டும்தான் இருக்கு. அதனால அவ சொல்றா, நம்ம மதுரை மாநகரத்துக்கு போயிடலாம். என்னுடைய கால் சிலம்பை விற்று நம்ம ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி மதுரை மாநகரத்துக்கு கிளம்புறாங்க. போற வழியில மாதரி அப்படிங்கிற ஒரு துறவியை பார்க்கறாங்க. அந்த துறவி பெண்கிட்ட கண்ணகிய கோவலன் ஒப்படைக்கிறான். பத்திரமா பார்த்துக்கோங்க, நான் சிலம்பை வித்துட்டு வர்றேன் அப்படின்னு ஒரு கால் சிலம்பை மட்டும் அவன் வாங்கிட்டு அந்த பொற்கொள்ளர்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவன் போறான். அங்க பாண்டிய மன்னனுடைய மனைவி கோப்பெருந்தேவியோட சிலம்பு காணாம போச்சு. அதை திருடுனது ஒரு பொற்கொள்ளன். ஆனா அவனுடைய கடைக்கு கோவலன் போயிருக்க காரணத்தினால அவன் தான் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு கோவலன் மீது பழியை போட்டு மன்னர்கிட்ட போய் கோவலன் தான் அந்த சிலம்பை திருடி இருக்கான், அவன் தான் என் கடையில நிக்கிறான் விற்பனை பண்றதுக்காக அப்படின்னு தகவல் சொல்றான். அதை கேட்டு மன்னரும் யோசிக்காம அல்லது யாருக்கிட்டையும் விசாரிக்காம காவலர்கள்கிட்ட சொல்றாரு, அவனை கொண்டு வா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா கொன்று வா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த காவலர்களும் போய் என்ன செய்றாங்க, கோவலனை கொன்றாங்க. அந்த செய்தி கண்ணகிக்கு போகுது. கண்ணகி அங்கிருந்து அழுத கண்ணீரோடு தலைவிரி கோலமாக கையில் அந்த இன்னொரு சிலம்பு இருக்கு இல்லையா அவகிட்ட, அந்த சிலம்போடு அவ அங்கிருந்து ஓடி வரான். வாயில் காவலன்கிட்ட சொல்றா, உன்னுடைய மன்னனை நான் பார்க்கணும், நான் வந்திருக்கேன்னு தகவல் சொல்லு அப்படின்னு. காவலனும் உள்ள போய் தகவல் சொல்றான். மன்னர் அவளை அழைச்சிட்டு வான்னு சொல்றாரு. இவ போறா. போனவனே நீ யாருமா அப்படின்னு கேட்கிறாரு. அவ சொல்றா, தேரா மன்னா செப்புவதுடையேன், ஆராய்ச்சி செய்யாமல் தீர்ப்பு வழங்கிய மன்னனே, நான் சொல்றத கேளு. எல்லரு சிறப்பின் இமையவர் வியப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோ நன்றியும், வானத்து தேவர்களே வியந்து போற்றக்கூடிய அளவுக்கு செயல்கள் செய்தவன் யாரு அப்படின்னா சிபி சக்கரவர்த்தி. என்ன செயல் செஞ்சான் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு வேடன் புறாவை அடிக்கிறதுக்கு காத்திருக்கான். அதே நேரத்துல ஒரு பருந்தும் அந்த புறாவை எடுக்கிறதுக்காக கொத்திட்டு போறதுக்காக அதுவும் காத்திருக்கு. இந்த புறாவானது தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக சிபி சக்கரவர்த்தி இருக்கிற இடத்துக்கு வந்துருச்சு. இவர் அந்த புறாவை எடுத்துட்டு வெளியில விடலான்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் மேல பருந்து வட்டமிடுது, இந்த பக்கம் வேடன் நிக்கிறான். இந்த 2 பேருக்கிட்ட இருந்து காப்பாற்றணும்னு நினைக்கும் போது வேடன் சொல்றான், அந்த புறா என்னோட எது என்கிட்ட கொடுத்துரு, நான் அதை அடிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லும்போது, இந்த உயிரை கொன்று நீ உயிர் வாழணுமா, இந்த புறாவினுடைய எடைக்கு எடை தசையை நான் தர்றேன்னு சொல்லி தன்னுடைய தொடை தசையை அறிந்து கொடுத்து அந்த புறாவினுடைய உயிரை காத்த மனிதநேய மிக்கவன் சிபி சக்கரவர்த்தி. அந்த பரம்பரையில வந்ததாக தகவல் சொல்றான். மனுநீதி சோழன் ஒரு மன்னர் இருந்தார். அவர் பையன் தேர் ஓட்டி விளையாண்டுகிட்டு இருக்கான். அந்த தேர்காலில் ஒரு கன்று குட்டியானது உள்ள விழுந்து இறந்து போச்சு. அதை பார்த்து அந்த பசுவானது
ஆராய்ச்சி மணியை அடிக்குது. அந்த சத்தம் கேட்டு மன்னர் வந்து பார்க்கறாரு. மனுநீதி சோழன் வந்து பார்க்கறாரு. வாயிற் கடைமணி நடுநா நடுங்க, அந்த வாசல்ல கட்டியிருக்கக்கூடிய ஆராய்ச்சி மணியினுடைய அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த நாவானது நடுங்க, அதாவது அதனுடைய ஒலி கேட்க, ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட. ஆ என்றால் பசு, பசுவினுடைய கண்களின் ஓரத்தில் வழியக்கூடிய உகுநீர்னா கண்ணீர். அந்த கண்ணீரை பார்த்த உடனே அவருக்கு மனசு வலிக்க ஆரம்பிச்சது. நெஞ்சு சுட தான் தன் அரும்பெறல் புதல்வனை ஆழியின் மடித்தோன். அதே தேர்கால்ல தன்னுடைய பையனை இட்டு கொன்னாரு மனுநீதி சோழன். அதாவது அந்த பசுவுக்கு நீதி வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்படியாப்பட்ட சிபி சக்கரவர்த்தியும் மனுநீதி சோழனும் மரபாக வாழ்ந்த அந்த ஊர் பெரும் பெயர் புகார் என்பதையே. அப்படியாப்பட்ட சிறப்பு மிக்க ஊர் புகார். புகார் நகரம்தான் என்னுடைய ஊர், பதினா ஊர். அவ்வூர் ஏசா சிறப்பின் இசைவிலங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப. அந்த புகார் நகரத்துல மிக சிறப்பு மிக்கவன், எல்லாராலும் போற்றி பெருமையாக பேசக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் யாரு அப்படின்னா மாசாத்துவன் அப்படிங்கிற ஒரு வாணிகன். அவனுடைய மகனாகிய கோவலன், அதாவது அவனுடைய மகன்தான் எனக்கு கணவன். நாங்க வாழ்தல் வேண்டி, நாங்க இனிமே வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைச்சு என்ன செஞ்சோம், ஊழ்வினை துறப்ப, எங்களுடைய முன்ஜென்ம பாவங்கள் எங்களை முன்னே தள்ள, சூழ்கலல் மன்னா நின்னகர் புகுந்திங்கு, நாங்க எங்களுடைய முன்ஜென்ம பாவம் முன்னே தள்ள உன்னுடைய நகரத்துக்கு நாங்க வந்தோம். இங்க என் கால் சிலம்பு பகர்தல் வேண்டி, என்னுடைய கால் சிலம்பை பகர்தல்னா விற்கிறதுக்காக நாங்க என்ன செஞ்சோம், உள்ள வந்தோம் உன்னுடைய நகரத்துக்கு. ஆனா என்ன நடந்தது, நின்பால் கொலைக்களப்பட்ட கோவலன் மனைவி கண்ணகி என்பது என் பெயரே என. உன்னால் கொலை செய்யப்பட்ட கோவலனுடைய மனைவிதான் நான், என்னுடைய பெயர் கண்ணகி அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட மன்னர் சொல்றாரு, களவு செஞ்சவனை கொல்றது ஒன்றும் தவறில்லை அப்படின்னு சொல்லும்போது கண்ணகி சொல்றா, என்னுடைய சிலம்புல ஒன்று என் கையில இருக்கு, இன்னொன்று யார் கொண்டு வந்தது, கோவலன் கொண்டு வந்தான். அந்த கோவலன் கையில இருந்து வாங்கிய அந்த சிலம்ப கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறா. கேட்டுட்டு மன்னன் சொல்றா, என்னுடைய கால் சிலம்புல உள்ளீடாக மாணிக்க கற்கள் இருக்கு, உங்க சிலம்புல என்ன உள்ளீடு பொருள் என்ன அப்படின்னு கேட்கும்போது பாண்டிமா தேவியோட சிலம்புல உள்ளி இருக்குது முத்துக்கள்னு சொல்றாங்க. அப்போ இவ வந்து கோவலன் கையில இருந்து வாங்கிய அந்த சிலம்ப கொண்டு வர சொல்லி அதை ஓங்கி தரையில அடிக்கிறா. அது தெரிச்சு ஓடுது. உள்ள இருக்கக்கூடிய மாணிக்க பரல்கள் வந்து தெரிச்சு மன்னர் மீது வந்து விழுது. அவர் பார்க்கறாரு, நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக நீதிக்காக வாழ்ந்தவர்கள், நாம நீதி தவறிட்டோம். நம்மளால இன்னைக்கு நம்முடைய வெண்கொற்ற குடை சரிந்து விட்டது. கல்வன் வந்து யார் இல்ல, கோவலன் கல்வன் இல்ல, நானோ என்னது கல்வன் ஆகிட்டேன். யானோ அரசன் யானே கல்வன், நான் அரசன் இல்ல, நான் தான் கல்வன் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த நிமிடத்திலேயே என்ன செய்றாரு, உயிரை விட்டுறார். அதை பார்த்த கோப்பெருந்தேவியும் கணவன் இல்லாத இடத்துல மனைவி வாழ்தல் சிறப்பு இல்லைன்னு அவளும் என்ன செய்றா, உயிரை விட்டுறா. கண்ணகி தன்னுடைய கணவனுடைய இறப்புக்கு நீதி கேட்டு வந்ததால இந்த மதுரை மாநகரமே பத்தி எரியட்டும்னு சொல்றான். அப்ப மதுரை மாநகரமே என்ன செஞ்சது, தீப்பற்றி எரிந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ இங்க இருந்து அடுத்து மதுரை மாநகர்ல இருந்து வஞ்சி மாநகரத்துக்கு போறா. அங்க வானத்துல இருந்து தேவர்கள் கீழே இறங்கி வந்து இவளை வான்வழியாக அழைத்துட்டு போனதாகவும், அதை பார்த்து அந்த கதையை சொல்லி அந்த மக்கள் சொல்ல அந்த கதையை கேட்டு இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதுனதாகவும் நமக்கு தகவல்கள் தெரிய வருது. மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.